ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ்ல என்ன போயிருக்குன்றது அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அறியாத காட்சி, புரியாத காட்சி, ஆனால் உண்மை அப்படின்ற மாதிரி தினேஷும் விசித்ராவும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. தினேஷும் விசித்ராவும் ஒன்றா சேர்ந்தது கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்சன் எல்லாம் வச்சு ரோஸ் பண்ணியிருக்காங்க. நிக்சன், பூர்ணிமா, விஜய் வர்மாவெலாம் ரோஸ் பண்ணியிருக்காங்க. என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். டிக்கெட் டு தி ஃபினாலே டாஸ்க் வந்து பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து ஒரு டாமிக்ஸ் டாஸ்க் வச்சாங்க. அது என்ன டாஸ்க் அப்படின்னா, ரெண்டு டீமாக பிரியணும். இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த ரெண்டு டீம்ல டீம் ஏ, டீம் பி இருப்பாங்க. அதாவது டீம் ஏ வந்து டாமிக்ஸ் டீமாக ஒரு தடவை இருப்பாங்க. டீம் பி வந்து கப்புவா இருப்பாங்க ஒரு தடவை. ஸோ டீம் பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீம் ஏவை பாலை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. டீம் ஏ வந்து ஸ்டாப் பண்ணணும் அதை. ஸோ எத்தனை தடவை அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களோ, எத்தனை தடவை தடுக்கிறாங்களோ, டிஃபெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு அத்தனை பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுவே ரிப்பீட் ஆகும். எப்படின்னா, பி வந்து டாமிக்ஸ் டீம் ஆகி இவங்க கப்பு டீமாக மாறுவாங்க. ஸோ இது மாதிரி யார் இதில் வின் பண்ணுறா அதுதான் கேம் அப்படின்னு வச்சாங்க. ஸோ டீம் ஏ, டீம் பி. டீம் ஏல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ், விஜய் வர்மா, விசித்ரா, ரவீனா இவங்க எல்லாம் டீம் ஏவாவும், டீம் பியா பூர்ணிமா, நிக்சன், விஷ்ணு, மணி இவங்க 4 பேரும் டீம் பியாவும் இருந்தாங்க. வேற லெவலில் கேம் எல்லாம் போயிடுச்சு. இந்த கேமுக்கு 2 தலைவர்கள், அதாவது ஜட்ஜஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாயா, இன்னொன்று அர்ச்சனா. இவங்க 2 பேர் தான் வந்து இதுக்கு ஜட்ஜஸாக இருந்தாங்க. ஸோ 2 டீமும் விளையாடினாங்க. இதில் யார் வின் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் பி தான் வின் பண்ணாங்க. அதாவது விஷ்ணு, மணி, நிக்சன், பூர்ணிமா இவங்க 4 பேர் தான் வின் பண்ணாங்க. டீம் ஏ வந்து தோத்துட்டாங்க. என்னடா பண்ணுறீங்க, என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. டிக்கெட் டு தி ஃபினாலே போயிருக்குது. ஒரு பரபரப்பே இல்லை. எல்லாம் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க, விளையாடிட்டு இருக்கீங்க. நடுவில் டாமிக்ஸ் வேற நடுவில் வருது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பார்த்து தானே ஆகணும் நம்மளும். ஸோ இப்படியா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டிக்கெட் டு தி ஃபினாலே 3rd டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். யார் யாரை பேசினாங்க, என்னென்ன அட்டாக் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே அப்டேட் வந்துட்டே தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யார் வெளியில் போக போகிறா அப்படின்றது எல்லாமே ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு காம்போலாம் இருக்குது. மாயா, நிக்சனாக இருக்கட்டும், இல்லை விஷ்ணு, மணியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா, ரவீனா, கடைசி கப்புள் கேங் தினேஷ், விசித்ரா இவங்களில் யார் ஒருத்தர் வெளியில் போவா அப்படின்றது தெரியல. ஏன்னா எல்லாருமே டஃப் காம்படிட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். டஃபஸ்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விசித்ராவும் தினேஷ் தான். கண்டிப்பாக விசித்ரா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, தினேஷும் விட்டு கொடுக்க மாட்டார். இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல, தினேஷ் ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காகவே பயங்கரமாக போராடுவாங்க. விசித்ரா ஜெயிக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பயங்கரமாக போராடுவாங்க தினேஷ். என்ன நடக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிக்சனுக்கும் மாயாக்கும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு யார் ஜெயிப்பா அப்படின்னு உங்களுக்கு யாராவது தோணுச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.